ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களுக்கு பிறகு நம்ம ஒரு புக் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுவால் நோவா ஹராரி அப்படிங்கிற ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. இதை தமிழில் மொழிபெயர்க்கம் பார்த்தீங்கன்னா நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அவர்கள் தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களையும் மொழிபெயர்ச்சிருக்காங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு நிறைய மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ சேப்பியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் இப்போ இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேப்பியன்ஸ். அப்போ வேறு யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருந்தாங்க. நியாண்டர்தார்கள் இருந்தாங்க, மிகவும் உயரம் குறைவான மனிதர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே அழித்து தான் இப்போ இருக்க சேப்பியன்ஸ் நிலச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாத்தையுமே அழித்து கொன்னுட்டு தான் இப்போ இருக்க மக்கள் இருக்காங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க சேப்பியன்ஸ் இப்போ நம்ம மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப கேவலமான, ரொம்ப சுயநலமான, ரொம்ப ரொம்ப நினச்சே பார்க்கக்கூடியாத அளவுக்கு கொடூரமான மனிதர்கள் இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாருக்குமே நிறையா நியூஸ் சேனல் பார்த்துருப்போம், நிறையா நியூஸ்க்கு கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்களில் காட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதோட அடிப்படையான விஷயங்கள் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்ததுலேருந்தே அவங்களுக்குள்ளே இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. எனக்குள்ளே ஒரு பெரிய கொஷின் மார்க் எப்பயுமே இருக்கும். ஏன் மனிதர்கள் இந்தளவு சுயநலமாக யோசிக்கிறாங்க? மற்றவங்க நம்ம செய்கிற தப்பை எப்பயுமே நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்க செய்யும்போது அது பெருசாக தப்புன்னு செய்யும்போது, இப்போ நம்ம செய்யும்போது தப்புன்னு தானே. இந்த மாதிரி தாட் ஒருத்தர் 2 பேர்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு 195 பேர்கிட்ட இருக்கும்போது இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. நிறையா விஷயங்கள் இப்போ இருக்க தாட் எல்லாமே அப்போ இருந்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சேப்பியன்ஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு இந்த புத்தகத்தில். ஸோ நியாண்டர்தார்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பல்காக ஹல்க்கு மாதிரி இருக்க ஆளுங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மனிதர்களும் இந்த உலகில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று இருக்குது. அதே மாதிரி சில உயரம் மிக குறைவான மக்களை இப்பயுமே நம்ம சரௌண்டிங்கில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி மனிதர்களும் இருந்திருக்காங்க. இதில் முக்கியமான சில டாப்பிக்கெல்லாம் இருக்குது. சேப்பியன்ஸில் பார்த்திங்கன்னா, நெருப்புங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நார்மலான விஷயமா இருக்கும். ஆனால் இதை கண்டுபிடிச்ச அப்புறம் கூட பல நூற்றாண்டு ஆண்டுகள் கழித்து தான் இது எப்படி பயன்படுத்தணும், அதில் ஒரு விலங்கையோ கொன்னாலோ அது அந்த மாமிசத்தை வேவிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற திங்கிங்கே உடனே யாருக்குமே வர கிடையாது. அதுக்கு சில நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுக்கதைகள். இந்த உலகத்தில் இப்போ நம்ம கடந்து வர பாரம்பரியம் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி கட்டுக்கதை தான். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது 100% சொல்ல மாட்டார். இப்போ நான் 2 விஷயமா சொன்னதை அவர் 4 விஷயமா சேர்த்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பாரம்பரியமான பண்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டுக்கதைகளாக தான் இன்னுமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சேப்பியன்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நிர்ணயம் செய்யவே முடியாது. ரொம்ப கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பண்பானவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா விலங்குகள் கூட உறவு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தி கூட தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் பல பேர்கிட்ட கூட அந்த காலத்தில் செக்ஸுங்கிறது எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 70,000 ஆண்டுகள், ஒரு 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண் வீரமாக இருக்கானா, அவன் ரொம்ப பலசாலியாக இருக்கானாங்கிறத பார்த்துட்டு தான் எத்தனை பேர் வேணால் ஒரு ஆண் கூட செக்ஸ் வச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த எல்ஜிபிடியூவில் நிறைய பேருக்கு எதிர்ப்புவாதம் இருக்கும். ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ஆரம்ப கால கட்டம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் மார்க்லாம் இருக்குது. ஆனால் மன்னர்களுமே இப்படி தான் இருந்திருக்காங்க. சில மன்னர்கள்லாம் ஓரினச் சேர்க்கையில் இருந்திருக்காங்க. சில பெண்களே சில அரசுகளை ஆண்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாமே இந்த சேப்பியன்ஸில் ரொம்ப தெளிவாக அழகாக நமக்கு கன்வே ஆகிற மாதிரியான வார்த்தைகளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேப்பியன்ஸ் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு எப்படி வந்தாங்க, இதோட இந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவோம்ல, எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், வேளாண்மை தான் மனிதர்கள் மாரணத்துக்கு ஒரு முதல் சான்று, ஒரு முக்கியமான சான்றுன்னு சொல்லலாம்.
வேளாண்மைன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து மனிதர்கள் ஈடுபட தான் வந்து அவர்களோட அறிவு சார்ந்து எல்லாமே, அறிவுங்கிறத தாண்டி ரொம்ப சுயநலமாக வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமே ஒரு 4 மணி நேரம் வந்து அவன் வந்து வேட்டையாடி சாப்பிட்டு அவ்வளோதான் அவனுக்கு வேலை. மற்றபடி எதுவுமே வந்து ரொம்ப உழைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் வேளாண்மையில் பார்த்திங்கன்னா நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வேளாண்மை வளர தான் மனிதனோட வந்து பண்பு வந்து மாறிக்கிட்டே இருந்தது. சுயநலமாக யோசிக்கிறது, எனக்கான தானியங்களை சேமித்து வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு வேளாண்மை பொறுத்து தான் மனிதர்கள் வந்து இந்தளவுக்கு ரொம்ப மோசமான, அதுக்கு பின்னாடி நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை புரட்சி தான் வந்து ஒரு முக்கியமான புரட்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவு புரட்சி. அறிவு புரட்சி வந்து அதுவும் கடந்த 200 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் ஒரு உயரத்தை வந்து தொற்றுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கு. ரொம்ப 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 பேசிக்காக இப்போ நம்ம செய்கிற எல்லா விஷயத்துமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர ஒரு 100 வருஷம் 150 வருஷம் வந்து நிகழ்ந்துருக்கு. அதே மாதிரி அறிவு புரட்சிங்கிறது இப்போ ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஒரு கணினி கூட நம்ம மூளையை வந்து நம்ம மூளையில் நினைக்காது கணினியில் வரணுங்கிற அளவுக்கு அது நடைமுறையில் வந்து சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இன்டர்நெட் இல்லாமல் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது ஒரு புரட்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவு புரட்சி. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அறிவு புரட்சி வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மரத்தில் ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை நம்ம சாப்பிட்றோம், நமக்கு தெரியும் இந்த பழம் நல்ல பழம் கெட்ட பழங்கிற அப்படி தெரியும். ஆனால் ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து அதை பயன்படுத்தவே கிடையாது. சாப்பிட்டு இறந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் இது இப்போ வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நெருப்புமே. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடைமுறையில் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த முறை அந்த பழம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நம்மளை ஆண்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஆண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படி இந்த ஊடுருவல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வணிகம் செய்ய வந்துட்டு நம்ம ஊர் மேலே செய்கிற, நம்ம ஊரில் இருக்க அரிசி பருப்பு பொருட்கள் இது மேலே இருக்க அவங்க ஆசைகள் வந்து அதிகமாகி தான் நம்ம இவங்களை வந்து அடிமைத்தனம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே வந்தது. வணிகம் செய்ய வந்தவர்கள் தான் நம்மளை ஆண்டாங்கங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதே மாதிரி ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தங்கம் ரேட் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் ரொம்ப உயர்ந்த அதிகாரிகள்லாம் வராங்கன்னா அரண்மனைக்கு பிளாட்டினத்தில் தான் வந்து அவங்களுக்கு பரிமாறுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் தங்கத்தில் வந்து சாப்பாடு போடுவாங்க. அப்படியெல்லாம் காலம் இருந்திருக்கு. அது காலம் அப்படியே வந்து பயங்கர சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா சேப்பியன்ஸ் தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விலங்குகளை வந்து அழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டைனோசரு இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி விலங்குகள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு நிறைய சான்று வந்து சொல்கிறாங்க, இதுலேயும் இருக்குது. மியூசியமில் வந்து அதோட எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாதி மனிதர்களை தான் வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமான விஷயங்களை வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நிறைய இப்போ போகிறோன்னா நிறைய கருவிகள் இருக்குது, நிறைய விமானங்கள் கப்பல்கள்னு இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்கும் போது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு பயங்கரமான விஷயங்களை வந்து நம்ம சேப்பியன்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து படிக்கணும். ஏன்னா வரலாறு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வரலாற்றில் முக்கியமான இன்னொரு பங்குன்னு பார்த்திங்கன்னா பணங்கிறது எப்படி உருவாகுச்சுன்னா, அப்போ பண்டமாற்ற முறை தான் இருந்திருக்கும். பண்டமாற்ற முறை தான் இருந்தது. இப்போ என்கிட்ட வந்து ஆப்பிள் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, சம்திங் ஏதாவது ஒரு வியாபாரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆப்பிள் வேணும்னா எனக்கு மளிகை கடையிலேருந்து ஒரு பொருள் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா நாளாக வந்து சமமாக இருக்கிறது இல்லை. ஸோ அங்கே முரண்பட்டு தான் அங்கேருந்து வந்தது தான் நாணயங்கள், பணம். அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து
இந்த கடலில் சிப்பாயின்னு சொல்லுவோம்ல, சின்னதாக இருக்கும், சிப்பாயினா சம்திங் ஏதோ சொல்லுவோம், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அது இந்த சோழி உருட்டுதல் தெரியும்ல, சின்ன சின்னதாக அந்த கொட்டை சைஸில் இருக்கும், இந்த பழக்கொட்டையில் மாதிரி சோழி ஊட்டுறதுன்னு தெரியும், இந்த ஜோசியங்கள்லாம் வச்சு இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நாணயமாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்களே வந்து நாணயம் வந்து வடிவமைச்சாங்க, தங்கத்தில், பிளாட்டினத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சாங்க, வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான விஷயம் தான். நம்ம மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அதெல்லாம் வந்து ஒரு நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து மனிதர்கள் உலகம் ஃபுல்லாக பரவுனாங்க, 2 சிம்பன்சி குரங்களை தான் வந்து இந்த உலகமே வந்திருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ ஆண்டு காலம் வந்து எடுத்திருக்கும். இதில் வந்து 70,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இதை விட அதிகமாக எடுத்திருக்கலாம். எப்படி மனிதனுக்கு வந்து இந்த விஷயத்த செய்யணும், செய்யக்கூடாது, குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மனிதனாக வந்து அவன் எப்படி வந்து பில்ட் ஆனா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம படிக்கிறோம், ஓகே, ரியலைஸ் பண்ணுறோம். ஆனால் இது முழுக்க உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. அதற்காக சில சான்றுகளும் சொல்லியிருக்காங்க, அப்படியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐரோப்பியர்கள் தான் வந்து இந்த நாடு விட்டு நாடு வந்து இங்கெல்லாம் வந்து மக்கள் இருக்காங்கங்கிறத வந்து அறிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பியர்கள் வந்து சாதாரணமாலே கிடையாது. அறிவியல் சார்ந்தும் சரி, அதை சார்ந்த பல துறைகளிலுமே வந்து ஐரோப்பியர்களோட பங்கு வந்து பெருசாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு யோசிக்கிறதே சில விஷயங்கள் வந்து அப்பயே வந்து இது பண்ணி சாதிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லோரும் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தூண்டுதல் வந்து இந்த புக்கு வந்து கொடுக்கும். சின்ன வயசுலேருந்து நமக்குள்ளே சில கேள்விகள்லாம் இருக்கும். இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு பதிலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த புக்கை பற்றி ரிவ்யூ வேணும், இந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றி ரிவ்யூவோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் வந்து நான் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். அவ்வளோதான். அடுத்து இன்னொரு புத்தகத்தில் நல்ல ஒரு கதைக்களத்தோடு வந்து சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்தகுமார். தேங்க்யூ.